ஹாய் வெல்கம் டு மை சேனல். வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி பொங்கலுக்கான ஒரு greeting கார்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளூ கலரில் பிளைனான காட்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிராஃப்ட்டுக்காக காட்டன், வெல்வெட் அல்லது சாட்டின் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்கும்போது ஒரு பாக்ஸ் தருவாங்க இல்லையா, அந்த பாக்ஸை கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக பழைய இன்விடேஷன் கார்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது நோட் அட்டை, மெல்லிசான அட்டை இருந்துச்சுன்னா அதை இந்த கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம். நான் எடுத்துக்கிற கிளாத் காட்டன் கிளாத். அதனால இது ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிட்டு, எடுத்து வச்சிருந்த கார்டை வச்சு மெஷர் பண்ணிட்டு, ஓரங்கள்ல எல்லாம் 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணுறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தோட 4 கார்னர்லையும் ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ இதில் ஒயிட் பேப்பர் கட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் எந்த இடத்துலலாம் க்ளூ வெட்டாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் தெரியும். இதுவுமே கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆகிடும். இப்போ இதை ஒரு greeting கார்டு மாதிரி நடுவில் மட்டும் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு டிராயிங் ஷீட் எடுத்துகிட்டு அதில் ஒரு பொங்கல் பானையோட அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா போஸ்டர் கலரோ இல்லை வாட்டர் கலரோ யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கோங்க. இல்லை மார்க்கர் பென்னோ, ஸ்கெட்ச் பென்னோ, ப்ரஷ் பென்னோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பெயிண்ட் பண்ணதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். அது ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 3 பேப்பர் நான் எடுத்திருக்கேன். அது ஓரத்தில் மட்டும் பிளாக் கலரில் மார்க்கர் யூஸ் பண்ணி டபுள் லைன் கொடுத்துருக்கேன். இந்த கார்டுக்கு உள்பக்கமாக 2 பேப்பர் ஸ்டிக் பண்ண போகிறேன். அதில் ரெட் கலரில் பார்டர் மாதிரி 2 லைன் வர மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை க்ளூ அப்ளை பண்ணி உள்பக்கமாக 2 பேப்பரையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ அவுட் சைடில் பிளாக் கலரில் பார்டர் கொடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த பேப்பர் எடுத்து ஸ்டிக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி வேஸ்ட் பேப்பர் யூஸ் பண்ணி 2 சுகர் கேன் செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். இது எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற வீடியோவோட லிங்க்கை நான் என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்டோட ஒரு சைடில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். 2 கரும்பையும் ஒரே பக்கம் வைக்கிறதுனாலும் வைக்கலாங்க. இல்லை 2 சைட்லேயும் கரும்பு வச்சுட்டு சென்டரில் பொங்கல் பானை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பெயிண்ட் பண்ணியிருந்தது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இது நம்ம அப்படியே பேக் சைட்ல க்ளூவோ இல்ல டபுள் சைடட் டேப்போ யூஸ் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இத ஃபர்ஸ்ட்டு இந்த கார்ட் மேல நான் எடுத்து வச்சு பார்த்தேன். எனக்கு அவ்வளோ புடிக்கல. அதனால ஒயிட் பேப்பர்ல ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஓரத்துலயுமே ஜிக்ஸாக் மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்ப வீடியோல காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு கிளியரா புரியும். இத கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைட்ல ஃபுல்லா க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அந்த பொங்கல் பானையில வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். இன்னொரு சைட்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு, கார்ட் மேல வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்ப இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேப்பர்ல ஹேப்பி பொங்கல் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே பிளாக் கலர்ல அவுட்லைன் குடுத்துட்டேன். மல்டி கலர்ல ஸ்கெட்ச் பென் எடுத்துட்டு ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு கலர் இருக்கிற மாதிரி நீங்க கலர் பண்ணிக்கலாம். நான் ஹேப்பி பொங்கல்னு எழுதியிருக்கேன்ல, அதுக்கு பதிலா நீங்க தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அல்லது உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த மாதிரி தமிழ்ல கூட எழுதிக்கோங்க. இப்போ பிளாக் கலர்ல அவுட்லைன் குடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேப்பர்ல எக்ஸஸா இருக்கிறது எல்லாத்தையும் நானு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பருக்கு பேக் சைட்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இந்த பொங்கல் பானைக்கு மேல இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வர மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து என்கிட்ட ஒரு பழைய டைரி இருந்துச்சு. அதோட கார்னர்ல இருந்த இந்த மெட்டல் எல்லாம் எடுத்துட்டு, இப்ப இதுல க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இந்த ப்ளூ கலர் கார்ட் இருக்கு இல்லையா? இதுல வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்க போறேன். இப்ப இந்த கார்ட ஓப்பன் பண்ணிட்டு, இதுக்கு உள்ள தமிழ்லயோ அல்லது இங்கிலீஷ்லயோ யாருக்காக நம்ம இந்த கார்ட குடுக்க போறோமோ, அவங்களுக்கான பொங்கல் வாழ்த்து எழுதிக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் பாக்ஸோட அட்டையும், வேஸ்ட்டான கிளாத்தும் யூஸ் பண்ணி, இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிற இந்த பொங்கல் கிரீட்டிங் கார்டு ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த சுகர் கேன் கூட பழைய கேலண்டர் பேப்பரும், கிரீன் கலர் பேப்பரும் யூஸ் பண்ணி செஞ்சிருந்தது தான். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா, இது மாரி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.